அவரை நான் முத பார்த்தப்போ அவரை பத்தி விஜயை பார்க்குற மாதிரி அஜித்தை பார்க்குற மாதிரி தான் பார்த்தேன். ஏன்னா அவரெல்லாம் கிட்டக்க நெருங்கி போய் பேசவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் ரத்னவேல் அப்படின்னா மதுரையில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஐகான் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஸ்பீச்சில் ஒரு சொன்ன விஷயம் பல பேருடைய வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை உருவாக்குபவர்களாக இருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பீச்சில் அவர் சொன்னார். இது என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. அவரை கூட க்ளோஸாக தொடர்பு கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சி என்னை பற்றி அவர் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணினாரு. என்னை வளர்த்து விடுவதற்கு சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் அவர் நிறைய கைட் பண்ணாரு. ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸை மீட் பண்ணுவதற்கான வாய்ப்பை எனக்கு அவர் கொடுத்தாரு. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸை மீட் பண்ணுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள்ல எனக்கு மென்டாராக இருந்து கைட் பண்ணி நாம் வளர்வதோடு மட்டுமல்லாமல் நம் சமுதாயமும் வளர வேண்டும் அப்படிங்கிற கருத்தை எனக்கு உள்ள விதைத்து பல பேருக்குடைய வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை கிரியேட் பண்ண ஒரு மென்டார் தான் ரத்னவேல் சார். ஐ தேங்க் மிஸ்டர் ரத்னவேல் சார். உங்களுடைய ட்ரீமை எடுத்து செல்வதற்கு நானும் ஒரு கருவியாக இருப்பேன் அப்படிங்கிறத உறுதியோட சொல்கிறேன்.